உங்களுடைய மனதின் அறையை நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள். அதே 1 பேதுரு 1:13 சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார், ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து. ட்ரெஸ் இருக்குது, மனசுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது, மனதின் அறையை கட்டிக்கொண்டு. மனதின் அறை, நம்மளுடைய ஆத்மாவுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது. அந்த ஆத்மாவுக்கு அந்த ட்ரெஸ் என்ன தெரியுமா? வசனம் என்கிற ஆடை, ரட்சிப்பின் வஸ்திரம் என்கிற ஆடை. அதை நம்ம போட்டுக்கணும், அதை வியர் பண்ணிக்கணும். அதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாதான் ஆவிக்குரிய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு, வெளிப்படுத்தலை சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு வெண் வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளும்படிக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்மோடு தெளிவாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை பார்க்கிறத நிறுத்தணும், கண்களுக்கு கலிக்கம் போடணும். இன்னைக்கு அநேகர் அடிமைப்படுகிறது, தன்னுடைய புத்தியை தெளிவில்லாமல் மாற்றிக்கொள்ளக்கூடியதற்கு காரணம் என்னன்னா, இந்த ஃபோனில் காணப்படுகிற அநேக காரியங்களை பார்த்து, சமூக ஊடகங்களில் வருகிற காரியங்களை பார்த்து. இன்னும் சில பேரெல்லாம் இருப்பாங்க, வேற எந்த காரியங்களும் எங்களுக்கு பார்க்கல, ஃபோன் நான்ஸ்டாப்பாக ஃபோனில் காரியங்களை யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒன்று சொல்லி விமர்சித்து தன்னுடைய ஆத்மாவை கெடுத்து போடுகிறதான இந்த காரியங்கள். இதையெல்லாம் நம்ம என்னைக்கு ஸ்டாப் பண்ணுறோமோ, இந்த காரியங்களையெல்லாம் என்னைக்கு நிறுத்தணுமோ. இன்றைக்கி அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து அலைகிற காரியங்களை பார்க்குறோம். நல்ல வாழ்க்கை நேரங்கள், ஆண்டவர் கொடுத்த நேரங்கள் தேவ சமூகத்தில் அது பிரீதியாக இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுவான் 19வது சங்கீதத்தில், வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானமுடைய சமூகத்திலே பிரீதியாகட்டும். ஆண்டவர் சமூகத்தில் பிரீதியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது அருமையானது. பிலிப்பியர் 4:19 அந்த காரியங்கள் அப்படியே 4வது அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள். அதில் வரும் உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ள, அதையே நீங்கள் சிந்திங்க. இதெல்லாம் சிந்திச்சுட்டு கொண்டு வந்தால் நம்மளுடைய மனதின் அறை அந்த மனது ட்ரெஸ் போட்டதாக காணப்படும். அதனால் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களை இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நம்பிக்கை வரும். சும்மா நம்ம நம்பிக்கை பட முடியாது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். தெளிந்த புத்தி நம்மளுக்கு மிக அவசியம். தெளிந்த புத்தி இல்லாததுனால இன்னைக்கு அப்படியே திரும்பி பார்த்தா எத்தனை வாலிபர்கள் சிறைக்குள்ள இருக்கிறாங்க, எத்தனை வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்திருக்கிறாங்க, எத்தனை குடும்ப பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து இன்றைக்கு கணவன் இல்லாதவர்களாக தனிமையாய் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அவங்க பொறுத்து இருக்கலாம், கொஞ்ச நேரம் அவங்க அமைதியாக இருந்திருக்கலாம். வார்த்தைகள் வரும்போது கொஞ்ச நேரம் உன்னுடைய குடும்பம், உன்னுடைய கணவன், உன்னுடைய மனைவி, இந்த மாதிரி குடும்பத்தை சீரழிக்கிறவர்கள், தவறான காரியங்களுக்கு போகிறவர்கள், இந்த மாதிரி காரியங்கள் இதை யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேதனையான காரியங்கள். இதெல்லாம் பிசாசு கொண்டு வந்து போடுகிற காரியங்கள். கொஞ்சம் நம்ம விழித்திருக்கணும். உலகம் வேற மாதிரி சொல்லும். உலகம் பெண்ணடிமை அந்த காரியங்களை சொல்லலாம். பெண் உண்மையான பெண்ணடிமை எது அப்படிங்கிறது எதுன்றது தெரியல. ஏதோ அநாகரிகமான ட்ரெஸ் போடுறது, இந்த மாதிரி பேசுறது, அவங்க விரும்பினது செய்யறது, அதற்கு பேர் பெண் உரிமை கிடையாது. பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுத்த உரிமை அநேகம் உண்டு வேதத்திலே. அங்கே நம்ம பார்க்கலாம். 1வது ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே இங்கே பெண் உரிமை பேசப்படுகிறது. ஸ்திரீயின் வித்தாக ஆண்டவர் வருகிறார். அதற்கு பின்னாடி எடுத்து படித்து பார்த்தோம்ன்ற பழைய ஏற்பாட்டில் அநேக காரியங்கள் உண்டு. செலோபித்தியாவின் குமார்த்திகளுக்கு ஆண்டவர் பேசுவார். அந்த காரியங்கள் அருமையான சப்ஜெக்ட், அதெல்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால். அப்படியாக ஆண்டவர் பெண் உரிமையை பேசுகிற ஆண்டவர் தான். வேதம் பேசாத பெண் உரிமைகள் கிடையாது. ஆனால் இன்றைக்கு பெண் உரிமை என்கிற பெயரில் தங்களுடைய குடும்பங்களை சீரழித்துக் கொள்கிறதான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் அநேக ஆண்கள் அநேக காரியங்களுக்கு அடிமையாகி பாருங்கள். நிறைய நியூஸ் நம்ம பார்க்குறோம்ல. இந்த காரியங்களை நம்ம அதிகமாக பேசணும்னு நினைக்கிறேன். இந்த டாப்பிக்கை குறித்து நீ வருகிற நாட்களில் கூட இதை நம்ம பேசலாம். நம்மளுக்கு நேரங்கள் குறைவாக இருக்குது. ஜெபத்துக்கு நேரம் நம்ம கடந்து போகணும். எத்தனை பேர் தற்கொலை பண்ணி சாகுறாங்க. சமீபத்தில் ஒரு நியூஸ், அவங்களுக்கு குழந்தை இல்லை, 2 பேர், நிறைய சொத்து இருக்குது. அவங்க சொத்துக்களை எல்லாம் அவங்களுடைய சொந்தங்களுக்கு எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. இதெல்லாம் எதை குறிக்கிறது? அவங்களுக்கு தெளிவில்லாத ஒரு காரியங்கள். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அழகாக ஒரு குழந்தைய அவங்க தத்தெடுத்து வளர்த்தலாம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் போகலாம். எத்தனையோ காரியங்கள் இருக்குது, எத்தனையோ இருக்குது. தங்க தற்கொலை பண்ணி சின்ன காரியங்களுக்கு மனது அவங்களுக்கு எப்படி இல்லை, திடமாக இல்லை. இன்னும் சில பேர் நிறையா அந்த ஆன்லைன் ரம்மி இந்த காரியங்கள், இந்த இணையதளங்களை பார்க்கறத நிறுத்தினா தான் இதுக்கு இந்த தேவையில்லாத குப்பைகளை. இன்றைக்கும் பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச சில பிரதர்ஸ் ஊழியக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அழகாக இந்த கீபோர்டு ஃபோனை தான், வேண்டாம் சிஸ்டர், அது வேண்டாம், இதுதான் சிஸ்டர் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் சில சமயத்தில் அதை பார்த்து நம்ம இந்த மாதிரி ஊழியெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன் ஊழியம் இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபோனை யூஸ் பண்ண வேண்டியதான சூழ்நிலை. ஆனால் நம்மளுக்கு ஒரு ஆளுகை அந்த இது இருக்கணும்.
அது நம்மளை ஆளாதபடிக்கு நாம் அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் இதெல்லாம் யூஸ் நமக்கு. ஆனால் சில பேருக்கு அந்த அடக்கம் இல்லாததுனால தங்களுடைய நேரங்கள் பறிபோகிறது தெரியல. தங்களுடைய உணவு, தூக்கம் இதெல்லாம் மறந்து பாருங்கள், ஃபோனை எடுத்துக்கிட்டு ஃபோனுக்குள்ளேயே இருக்கிற காரியங்கள் இன்றைக்கி அதிகமாக. இன்றைக்கி வாலிப பிள்ளைகள், ஒரு பையன் இப்போ சமீப நாட்களில் நம்ம பார்த்தோம்ல, தாயை கொலை பண்ணிட்டு செத்து போய் அந்த ஃபோனை எடுத்து அவன் பார்த்துட்டு இருந்திருக்கிறான். இப்போ ஒரு 6 மாதங்கள் இருக்கும் அந்த நியூஸ் அநேக காரியங்கள். இன்னொரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸு, ஒரு பாட்டிமா எகுத்த வீட்டில் ஒரு பாட்டிமா, அப்பா இல்லாத ஒரு பையன், அந்த பையன் +1 படிக்கிற பையன், ஏப்பா நீ ஃபோனில் இப்படி பார்த்துட்ருக்க, அம்மா இப்படி இருக்காங்களே, நீ ஃப்ரீ ஃபயர் ஏதோ கேம், அப்போ அந்த மாதிரி புத்தி சொன்னதுனால கொடூரமாக பாட்டியை கொலை பண்ணிட்டான். இந்த அம்மா இந்த பையனை காப்பாற்றுறதுக்காக அவங்க ஊரில் கொண்டு போய் விட்டுட்டு, ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க கடைசியில். இப்படி இந்த பையன் இப்போ +1 படிக்கிற பையனை, அவ்வளோதான், அவனுடைய வாழ்க்கை போயிடுச்சு. நினச்சி பாருங்கள், சூழ்நிலை பாருங்கள். அப்போ இந்த அடிமைத்தனம் எந்த அளவுக்கு போகுது. மூளை அதற்கு பழக்கப்பட்டிருக்குமா. ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க, எந்த காரியத்தை எந்த சூழ்நிலை அதிகமாக பார்த்து என்ன நடக்கும்னா, அவங்களுடைய மூளை அழுக ஆரம்பித்து விடும். அதாவது எப்படின்னு சொன்னால், அதற்கு அடிக்ஷன் மாதிரி ஒரு மயக்கத்தை போல் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அது பழக்கப்பட்டு விடும். அது இல்லாமல் அவங்களால இருக்க முடியாதுன்ற ரேஞ்சுக்கு வந்துடுவாங்களாம். எத்தனை குழந்தைங்களை நம்ம பார்க்கணும்ல, அது ஃபோன் கொடுத்தா தான் அது சாப்பிடும் அந்த குழந்தை. ஆவியானவர் இன்னைக்கு இந்த காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார். நான் எடுத்து வைத்த காரியங்களெல்லாம் வேற. கர்த்தர் நமக்கு எல்லா நிலைமைகள், எந்த நிலைமையாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு அதிலே ஒரு தெளிவை உண்டாக்க வேண்டும். ஸ்திரீகளுக்கு தெளிவு வேண்டும். நம்ம என்ன நடக்குது, நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குது, ஜெபிக்கணும். நம்ம குடும்பத்தில் நம்ம கணவரை சுற்றி எந்த காரியங்கள் இருக்கா, பிள்ளைகள் எந்த கரெக்டாக வழியில் போயிட்டுருக்காங்களா, அவர்களுக்கு விரோதமாக வருகிற சில கிரியைகள் என்ன ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் சத்துருவினுடைய அந்த போராட்டங்களை நம்ம ஜெபித்து சொல்லுகிறவர்களாக காணப்படணும். கணவனாரை தாங்கணும், பிள்ளைகளை தாங்கணும், ஜெபத்தில் தாங்கணும். பிள்ளைகளுக்கு பொறுப்புகள் உண்டு. வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் யாரையும் சும்மா விடலை. ஆவிக்குரிய ஒரு குடும்பத்தில் அவரவருக்கு உண்டான பொறுப்புகள் உண்டு. பிள்ளைகளுக்கு அவங்க வசனத்தை படிக்கணும், வசனத்தில் தேரணும், அவங்களுடைய வாழ்க்கை குறித்து அவங்க ஆண்டவர்கிட்ட இருக்கணும், ஜெபிக்கணும். நிறைய காரியங்கள் அவங்களுக்கு உண்டு. கணவனாருக்கு பொறுப்புகள் உண்டு. இந்த காரியத்தை உணர்ந்தவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, நம்ம தெளிவுள்ளவர்களாக, சபையின் மேய்ப்பர்களுக்கு அதிகமான பொறுப்புகள் உண்டு. ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ண நிற்கணும். ஊழியம் செய்கிறவங்களுக்கு பொறுப்புண்டு. ஊழியத்தில் என்ன காரியங்கள் நடக்குது, நம்முடைய காரியங்கள் எப்படி போயிட்டு, எல்லா காரியங்களிலும் தெளிவு, மனத்தெளிவு இது நமக்கு அதிகமாக தேவை. பாருங்க, பேதுரு சொல்றாரு, பேதுரு 4:7 எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிருச்சு. அதனால நீங்க தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருங்கள். தெளிந்த புத்தியை குறித்து கடைசியாக இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் பேதுரு எழுதின அந்த நிருபத்திலே எழுதுகிறார். 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் முடிவு சமீபமாக வந்துருச்சு. அதனால தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுறதற்கு ஜாக்கிரதையாக இருங்க. அந்த தெளிவின் சிந்தை, இன்னைக்கு அந்த தெளிவின் சிந்தை இல்லாதனால தான் ஜெபிக்க முடியல. சில பேர் ஜெபிக்க முடியும். ஏன் ஜெபிக்க முடியல, எதனால் ஜெபிக்க முடியல? கொஞ்சம் அப்படியே உங்களை சுற்றி இருக்கிற அந்த காரியத்தை அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. உங்கள் மூளையை கொஞ்சம் அப்படியே நீங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டிய காரியம் இருக்குது. அதை எதனால் பண்ண முடியும்? வசனத்தை உள்ளே போடுறதுனால தான். அது ஆண்டவருடைய அந்த பலன் இருந்தால் தான் பரிசுத்த ஆவியானவருக்கு துணை செய்வார். பாளையத்தில் அசுத்தம் காணப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாளையத்தில் அசுசி இருக்கக்கூடாது. நீ உன் கையில் ஒரு கோல் வச்சு அதை மூடி போடுது, வேண்டாம். அசுத்தம் இருந்துச்சுன்னா எப்படி நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுவேன், உனக்குள்ளே எப்படி வருவேன்? உள்ளே வாசம் பண்ண விரும்புகிற தெய்வன் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. அவர் எங்க இருந்தாலும் உள்ளவர் தான் விரும்புவார். நெருக்கங்களிலே நெருக்கப்படுகிற தெய்வன். பாடுபடுறீங்களா, கஷ்டப்படுறீங்களா, இன்னைக்கு ஏன் அதை சமாளிக்க முடியலன்னா உள்ளவர் இல்லை. அன்றைக்கு அக்கினி சூளைக்கு உள்ளதான் வந்தார். சிங்க கெபிக்கு உள்ள தூதனை அனுப்புனார் வாயை கட்டுறதுக்கு. உள்ள அவர் இல்லைன்னா சிறைச்சாலைக்கு உள்ள அவர் கட்டுகளை அறுத்தார். அப்போ இல்லை, ஏன் இல்லைன்னா அசுத்தம் இருக்குது, அதனால உள்ளவர் இல்லை. நெருக்கத்தில் நம்ம மட்டும் நெருக்கப்படுறோம், அப்போ கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ அந்த கஷ்டம் நம்மளுக்கு படக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் அப்படியே நம்ம சரௌண்டிங்கை க்ளீன் பண்ண வேண்டியது அவசியம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் ஆதாமே, நீ கொஞ்சம் தோட்டத்தை கரெக்டாக வச்சுக்கோப்பா, நீ பண்படுத்தணும், காவல் காக்கணும், இல்லைன்னா சத்ரு உள்ளே வருவான். சத்ரு உள்ளே வந்தானா நீ நிர்வாணின்னு உணர்ந்துருவ, நீ வெக்கப்பட்டுருவ, உனக்கும் எனக்கும் நடுவில் ஒரு பிளவு உண்டாயிரும். நீ தேவ சமூகத்தை தரிசிக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டருடைய சமூகத்தை தரிசிக்க முடியாதபடி, தெளிவு இல்லாதபடி, பைத்தியம் பிடித்தவர்களை போல அலை வைக்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம சரௌண்டிங்கை அசுத்தம் பண்ணி போட்டது நம்ம தான். அந்த அசுத்தங்களை இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மோடு கூட ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அந்த அசுத்தங்களை எல்லாம் எடுத்து போடுவோமா? ஒரு நிமிஷம் நம்ம தான் அதை ட்ரை பண்ணணும். நம்ம தான் ஒரு வீட்டில் குப்பை இருந்தால் நம்ம விடுறோமா? கண்ணு முன்னாடி ஆவிக்குரிய அந்த சூழ்நிலைகளை பாருங்கள். நம்ம மனசில் தேவையில்லாத டஸ்ட் இருக்கலாமா, குப்பை இருக்கலாமா? குப்பையை க்ளீன் பண்ணக்கூடிய நாள் இன்றைக்கி ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். குப்பையை க்ளீன் பண்ணக்கூடிய நாள். தேவையில்லாத டஸ்ட்டு நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கூட்டி க்ளீன் பண்ணி சீர்படுத்தி ஆவியானவரை உள்ள வாங்க, பரிசுத்தப்படுத்துங்க. அவர் பரிசுத்தமாக்கிக்கிற தேவன். நானே உங்களை பரிசுத்தமாக்கிக்கிற கர்த்தர். நம்ம நினச்சா முடியாது. ஆவியானவருடைய பெலன் அதற்கு வேணும்.
பரிசுத்தப்படுத்திக்கலாமா? இன்றைக்கி நம்ம அவர் பரிசுத்தம் உள்ளவர், நம்மளும் பரிசுத்தம் உள்ளவங்களாக இருக்கணும். அப்போ தான் அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை பார்க்கக்கூடிய, அவர் வார்த்தைகளை கேட்கக்கூடிய காதுகள் நமக்கு உண்டாகும். தெளிந்த புத்தி நம்மளுக்கு அப்போ தான் வரும். அப்போ நம்ம சரௌண்டிங்கை க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஆவியானவர்களுக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். நேரம் வேகமாக கடந்து கொண்டிருக்கிறது. சமயமானால் இதே டாப்பிக்கை நம்ம அடுத்த வாரமும் கூட தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆண்டவர் கொடுத்த இந்த சத்தியங்களுக்காக ஆண்டவரை நம்ம மனதார துதிக்கலாம். அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து நமக்கு இன்றைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை ஸ்திரப்படுத்தும்படியே நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நம்மளுடைய மனதின் அறை ட்ரெஸ் போட்டிருக்கணும். நம்மளுடைய மனது வெண்வஸ்திரம் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு. ஏன்னா பிசாசு எப்போ வேணா வருவான் கொலை கொண்டு போக. எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா இந்த வசனங்களுக்காக, இந்த வார்த்தைகளுக்காக, கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் அவர்கள் நமக்காக ஜெபிப்பாங்க. ஜெபிக்கும்படி பாஸ்டரை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் தாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். மகிமையான தாவே, தர்மையான இந்த பகல் வேலைக்காக, இந்த வேத ஸ்டடிக்காக, பைபிள் ஸ்டடிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்தபடியே உங்களுடைய வசனம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது என்று சொல்லுது. அதுபோல ஆண்டவரை பிரசங்கிக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆவியாகவும் ஜீவனாகவும் கிரியை செய்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிற நாங்கள் உலகத்தை பார்க்காமல் ஒரு உன்னதமான தேவனாகிய உண்மை பார்த்து ஓட எங்களுக்கு உதவி செய்யும். அநேக காரியங்களே ஆண்டவரே, மன தெளிவு உள்ளவர்களை போல அநேக தாட்டங்களை காட்டிக்கொண்டாலும் அவர்கள் வாழ்க்கையின் முடிவு அவர்கள் மன தெளிவு இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அருமையான காலங்களில் பார்க்கிறோம். தற்கொலையின் மூலமாக பார்க்கிறோம், கொலை செய்வதன் மூலமாக பார்க்கிறோம். இந்த அளவுக்கு மோசமாக இந்த உலகத்தை சாத்தானம் கொண்டு போயிட்டு இருக்காண்டவரே. இதுல ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அருமையான தேவனுடைய ஊழியர்கள் கூட தவறான முடிவுகளுக்குள்ளாக போறதை கூட நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஒரு வேதனையாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் வந்து மனத்தெளிவுள்ளவர்களாக வேதத்தை அதிகமாக வாசித்து அந்த மனத்தெளிவுள்ளவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். மனத்தெளிவு இல்லாத பட்சத்துல நாங்கள் எங்கள் சுயத்தையே சார்ந்து வாழக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுவோம். ஆண்டவரே, இளையகுமாரோடைய வாழ்க்கையில பணம் இருந்தது, வசதி இருந்தது, கையில பணத்தோட தகப்பன் விட்டு புறப்பட்டு போனான். எத்தனையோ நண்பர்கள் அவனை தேடி வந்தார்கள். உல்லாசமாக வாழ்ந்தான். பணம் இருக்கிற வரைக்கும் சுற்றி அநேகர் இருந்தார்கள். பணம் காலியானது, இன்பம் போனது, எல்லா நண்பர்களும் போய்விட்டார்கள். அப்பொழுதாவது